Hello guys, welcome to Matt YTC. இந்த வீடியோ ஊட்டி எபிசோட் 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன். இதே மாதிரி ஊட்டியில் இருக்கிற மற்ற டூரிஸ்ட் பிளேஸோட இன்ஃபர்மேஷனோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்ற எபிசோட்ஸும் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்டன் பற்றி இன்ஃபர்மேஷன் தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் எர்ஸ்ட்வைல் மைசூர் கிங்டமோட ஒரு இடம் சொல்கிறாங்க. 1964 மைசூர் மகாராஜா இந்த இடத்த கர்நாடகா கவர்மெண்ட்க்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடம் டூரிஸ்ட்டுக்காக 2018 தான் இனாக்ரேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 38 ஏக்கர் சரௌண்டிங்கில் இந்த இடம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஊட்டியில் இருக்கிற ஃபெரி ஹில்ஸ்ன்ற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்த ஷார்ட்டாக KSHGன்னு சொல்லுவாங்க. ஊட்டி ஃபெரி ஹில்ஸோட செகண்ட் லார்ஜஸ்ட் கார்டன் எதுனா அது இதுதான். இங்கே இருக்கிற கார்டனில் உங்களால் என்னென்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹேங்கிங் பிரிட்ஜ் இதே வீடியோவில் பின்னாடி வரும், ஸ்லோப்ஸ், வேலி, செக் டேம், டீ கார்டன், ஹெர்பல் கார்டன், வுட்ஸ், கிளாஸ் ஹவுஸ், மிட் ஹவுஸ், இட்டாலியன் கார்டன், ஸ்மால் லேக், பசில் கார்டன், பாலிகிரீன் ஹவுசஸ். கர்நாடகா ஸ்டேட்டோட கார்டன் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஸ்டேட்டோட ஹார்மோனி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்குது இந்த கார்டன் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் ஹவுஸ். ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 பாட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000 பாட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் ஹவுஸோட வியூஸ் பாருங்களேன், ப்ளசண்ட்டாக இருக்கும் உள்ளே போகும்போது. அண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இது மாதிரி பிளான்ஸில் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்களோட கூப்பிட்டு போகும்போது என்ஜாயபிளாக இருக்கும், அவங்க அட்மையர் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா. கேட்டர்பில்லர், எலிஃபண்ட், கேமல், பீகாக் இது மாதிரிலாம் நிறைய இருக்காங்க அங்கே. இந்த பார்க்கோட சென்டர் வந்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ், ரொம்ப பெரிய இடம். இங்கே ஃபோட்டோஷூட், வீடியோ, டான்ஸ், கொரியோகிராஃபி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களாம் இங்கே வந்து எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ப்ளசன்டபுளாக இருக்கும், வியூஸ்லாம் அற்புதமாக இருக்குது. இப்போ நான் பார்க்கோட சென்டரில் இருக்கேன், நான் கேமரா சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்தது. அண்டு நான் அங்கே போகும்போது லைட்டாக மழை பெஞ்சுது, வெயில் அடிச்சுது, ஃபாக் ஆரம்பிச்சிது, இது மாதிரி மல்டிபிள் கிளைமேட் மாற்றி வந்துட்டு இருந்தது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், குப்பை போடாதீங்க. இப்போ நான் கரெக்டாக பசில் கார்டனுக்குள்ளே வந்திருக்கேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. எந்த வழியாக உள்ளே போகிறோம், எந்த வழியாக வெளில வரோம், எப்படி வர போகிறோம் எதுவுமே தெரியாது. சூப்பராக இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இந்த கேப்புக்குள்ளெல்லாம் பூந்து போகலாம். முக்கியமாக குட்டி பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நானும் உள்ளே போய் பார்த்தேன். ஒரு சர்க்கிளுக்கு அப்புறமா நான் எங்கே திரும்பினாலும் திருப்பி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரு சில இடம் வந்து டெட் எண்ட் மாதிரி இருந்தது, பட் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் உள்ளேருந்து வெளில வந்துட்டேன். சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த கார்டனோட ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன் இந்த பிரிட்ஜ். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இந்த கார்டனோட எண்டில் இருக்குது. எடுத்துனையும் இந்த பிரிட்ஜ் வந்துடும். அது உள்ளே என்ட்ரானதையும் நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து வரணும். நடந்து வந்தால் தான் இந்த பிரிட்ஜ் கிட்ட வர முடியும். இங்கே இன்னும் ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே வைக்கல, கொஞ்சம் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம நாட்டி பசங்களுக்காகவே அங்கே போர்டு இருக்குது, ஜம்ப் பண்ணாதீங்க, கிளைம் பண்ணாதீங்க, ஷேக் பண்ணாதீங்க. இது ஒரு செம்ம ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். நல்ல சீனரி கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். குட்டி ஆர்டிஃபிஷியல் லேக்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த பிரிட்ஜ் மேலே ஃபாக் டைமில் வந்திருந்தோன்னா இந்த பிரிட்ஜோட வியூ இன்னும் சூப்பராக இருக்குமா. நீங்கள் இங்கே உங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா சாலிடாக 3 hours உள்ளே ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ப்ளசண்ட் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஏரியா, ரொம்ப ரிலாக்ஸபிளாக இருக்கும். வாக் பண்ணலாம், ரொம்ப தூரம் நடக்கலாம். ஃபோட்டோஷூட் எடுக்கணும், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் 35 to 40 rupees பே பண்ணிட்டு உள்ளே ஆல்மோஸ்ட் 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃபேமிலியோட. இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மேட் YTC.